Hi friends, welcome to Bhavani Aari Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிரர் ஸ்டிச்சு. ஸோ மிரர் லோடடு. நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மிரர், அதாவது ஃபைபர் மிரருக்கு வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு ஒட்டிட்டேன். லோடு ஸ்டிச் வந்து பிங்க் கலர் த்ரெட்டில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு லாங் செயின் அண்டு குட்டி செயின், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மிரரை சுற்றி போட்டுட்டு வரணும். ஸோ ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மிரர் லோடோட டெக்னிக்கு. ஸோ இன்னொரு மிரர் வெரைட்டி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலில் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கிளாஸில். அது வந்து மிரர் ஒட்டிட்டு ஸ்டார் ஷேப்பில் போட்டு உள்ளே குத்தி கொஞ்சம் எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம், த்ரெட்டெல்லாம் வந்து கட்டாய் போகும். ஸோ இதுனா வந்து கொஞ்சம் ஈஸியாக, அதாவது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் கற்றுக்கிறவங்க ஸோ இது வந்து நல்லா ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் நான் என்னோடய கிளாஸில் எப்படி சொல்லி தரேன்னா, ஃபஸ்ட்டு கஷ்டமானதெல்லாம் நாங்கள் போட்டுருவோம், அண்ட் அதுக்கப்புறம் ஈஸியானது எல்லாமே சொல்லித்தருவேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு எதுனாலுமே அந்த கஷ்டமாக இருக்கிறது ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்துடணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிரரை சுற்றி நான் வந்து லோடு வந்து அப்படியே பொறுமையாக ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின், ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின். ஸோ இப்படி தான் வந்து அந்த மிரரை சுற்றி நான் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு அது பண்ணும்போதே உங்களுக்கு அந்த லோடு வந்து கரெக்டாக வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லோடு ரொம்ப பெருசாக எடுப்பாங்க. நான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக எடுப்பாங்க, அந்த பெரிய செயின் பெருசாக எடுப்பாங்க, அப்புறம் ஒரு குட்டி போடுவாங்க. அது என்ன ஆகிடும்னா அந்த ரவுண்டு ஷேப் வராமல் ஒரு மாதிரி ஸ்கொயராக போயிடும் அந்த லோடு, சரிங்களா? ஸோ அந்த மிரரை சுற்றி அந்த ரவுண்டு வராமல், ரவுண்டு மிரருக்கு ரவுண்ட் ஷேப் வந்தால் தானே அழகாக இருக்கும் பார்க்க, ஸ்கொயராக போயிடும். ஸோ அது என்ன காரணம்னா அந்த த்ரெட் எடுக்கிறதுல தான் இருக்குது. அந்த த்ரெட்டு நம்ம கொஞ்சம் வந்து முனையில் வச்சுட்டு, ரொம்பவும் மிரருக்கு முனையிலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா மிரர் வந்து அப்புறம் நமக்கு வந்து அந்த தெரிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அந்த கார்னர் வந்து நமக்கு தெரியக்கூடாது. ஸோ ஃபினிஷிங் ஆகிருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயும் வச்சுட்டு பெரிய லோடு, ஃபஸ்ட் நம்ம பெரிய லோடு எடுக்கிறோம், ஒரு குட்டி செயின் எடுக்கிறோம், அண்ட் அகைன் திருப்பி ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின் பக்கத்துலேயே எடுங்க. ஸோ உங்களுக்கு அப்படி எடுக்கும்போது கரெக்டாக அந்த லெவல் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒரு குட்டி செயின் வந்து செயின் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி போடும்போது பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மிரர் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் இது வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியல அப்படின்னா நீங்கள் என்ன தாராளமாக கேட்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்த்துட்டே இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்னை கேட்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு என்னை கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதேமாரி நான் ட்ரேசிங் ஷீட்ஸ் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து நிறைய பேர் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸிங் ஷீட்ஸும் வந்து நான் சேல் பண்ணுறேன். பேக் நெக்கு, ஹேண்டு, ஃபுல்லு ஹேண்டு அண்ட் ஹாஃப் ஹேண்டு, ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதை ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். கொரியர் பண்ணுறதா இருந்தாலும் இருக்குது, எல்லாமே இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லா அவைலபிளும் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு மிரர் போடலாம். ஸோ இன்னொரு மிரர் வந்து நான் எப்படி போடுறேன்னா அதே தான், சேம். இப்போ பாருங்கள், ஒரு எடுக்கிறேன், பேக்கில் த்ரெட்டு, ஒரு பெருசு ஒரு செயின் போடுறேன், அண்ட் அதுக்கு நேராகவே ஒரு குட்டி போடுறேன். திருப்பி ரிட்டன் வரும்போது கொஞ்சம் லைட்டாக தான் மேலே ஏற்றிட்டு திருப்பி குட்டி அது பக்கத்துலேயே போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லோடு போடும்போது உங்களுக்கு வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆரி கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ், தேர்ட் லெவல் கோர்ஸ். பேசிக்கில் வந்து 23 ஸ்டிச்சஸ், அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து 25 ஸ்டிச்சஸ், தேர்ட் லெவல் கோர்ஸ் 35 ஸ்டிச்சஸ் வித் மெட்டீரியல் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ். இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ், கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். ப்ராஜெக்ட் கம்பல்சரி ஒன்று பண்ணணும், அண்ட் அதுக்கப்புறம் 3 ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட்டுன்றது நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணணும். அதாவது அவங்கவுங்க விருப்பம், அவங்க என்ன காட் வேணாலும் எடுத்துக்கலாம், ஸோ நேச்சர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கிளாசிக் டான்ஸு அண்டு கார்ட்டூன்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சீ ஃபுட்ஸ் மாதிரிலாம், அந்த ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அது அவங்களோட விருப்பம்தான், சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன்ஸ் வந்து இப்போ நம்ம இதில் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் சாரியாக போட்டுக்கலாம், குர்த்தியாக போட்டுக்கலாம், ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 சாரீஸ் இதில் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து அந்த செகண்ட் லெவலோட டிசைன்ஸு, ஒன்று வந்து இந்த டிசைன்ஸு, இன்னொன்று வந்து குஜராத்தி மிரர் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம் கிளாஸில். அது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் அந்த கிளாஸ் வந்து வச்சு வரும். ஸோ அதை அடியில் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஏன் அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு வருது அப்படின்னா, அப்போல்லாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது மிரர்லாம்.
ஏன்னா மிரர் வந்து நம்ம இப்படி த்ரெட்டு போடும்போது கிழியாது. ஏன்னா அது அலுமினியம் ஃபாயிலில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் சில்க் த்ரெட்டு கொடுக்கும்போது கிழியாது. த்ரெட்டு வந்து உங்களுக்கு கட்டாகி அருந்து போகாது. ஸோ அதனால் அலுமினியம் ஃபாயில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எந்த மிரருமே அலுமினியம் ஃபாயில் வர்றதில்ல. நான் சொல்கிறது 10 இயர்ஸ் பேக், 10-15 இயர்ஸ் பேக் அலுமினியம் ஃபாயிலோடு தான் வரும். ஸோ அதை வச்சு தான் நான் குஜராத்தி மிரர் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் முதல்ல. ஸோ இப்போ அந்த மிரர் வந்து கிடைக்கிறது இல்லை ஷாப்பில். சும்மா நார்மல் மிரர் தான் இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதில் நம்ம போடும்போது த்ரெட் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் அது வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃபாயில் பேப்பர் வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஏன்னா அது கட் ஆகாமல் வரும் த்ரெட் வந்து அந்த ஃபாயில் பேப்பரில் நம்ம மிரர் வந்து வச்சுட்டு பண்ணோன்னா கட் ஆகாமல் வரும் த்ரெட். ஸோ அதெல்லாம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2001 2002லலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது மிரர். இப்போ ஃபைபர், அதுக்கப்புறம் தான் ஃபைபர்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிது. கிளாஸ் மிரருக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் ஃபைபர்லையும் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெற்றிகரமாக 4 மிரர் முடித்தாச்சு. இப்போ 5வது மிரர் போகலாம். ஸோ அடுத்தடுத்து வந்து நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன், டுட்டோரியல் வீடியோஸ். ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 5th மிரர் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கிளாஸஸ் வேணும், ஆரி ட்ரேசிங் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணால் நான் கீழே வந்து நம்பர் அண்ட் என்னோடய இன்ஸ்டியூட் நேம் தரேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் கேட்டாலும் 2 டேஸில் உங்களுக்கு வரைஞ்சி நான் கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ மேக்ஸிமம் 2-3 டேஸ் தான். கிராண்ட் டிசைன் வந்து 250 ருபீஸ் வரும். சிம்பிள் டிசைன் வந்து 150 ருபீஸ் வரும். ஃபுல் பேக் நெக்கு அண்ட் ஃபுல் ஹேண்டு அண்டு ஷார்ட் ஹேண்டு கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். இப்போ பல்லாக்கு டிசைன்ஸோ இல்லை வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் மட்டும் வேணும், கொடி கொடியாக வேணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ பார்ட்ரு ஒர்க் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னாலும் ஒர்க் இருக்குது. இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து போட்டு முடித்தாச்சு. 6th மிரர் வந்தாச்சு. 7 மிரர் போடணும். இந்த மிரர் வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. இது கரெக்டான்றதை கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் நீங்கள் யூடியூப்லேயே எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுலேயே வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இந்த மிரர் ஒர்க் கரெக்டாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் சொல்கிற ஸ்டிச்சஸ், நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கிளாத்தில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு கிளாத்தில் போட்டுட்டு நீங்கள் வந்து எனக்கு காமிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நான் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி யார் வந்து போட்டு எனக்கு காட்டுறாங்களோ அதேமாரி ப்ராஜெக்ட் முடிக்கணும். ஸோ ஆன்லைன் டுட்டோரியல் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு காமிங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். யூடியூப் சர்டிஃபிகேட் தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிக்க போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிரர் ஒர்க் நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்துட்டு கற்றுக்கிட்டு ஒரு கிளாத்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து ப்ராஜெக்ட் முடித்து ப்ளவுஸ் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக நான் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறேன். பாய் பாய். இதோட நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் பாய்.